ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ட்ரீ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது விதி எழுதாத தீர்ப்பு. அத்தியாயங்கள் 3 மற்றும் 4. அறைக்கு வந்த காவ்யா டூர் போக வேண்டியதற்கான துணிமணிகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். அம்மா அப்பாவிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டாள். காவ்யா, நல்லா இருக்கியா? இருக்கேம்மா. அப்பா எங்கே? எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கார். நான் மாமல்லபுரம் டூருக்கு இன்று இரவு புறப்படுகிறேன். போயிட்டு வந்ததும் 10 நாள் லீவு. ஊருக்கு வருவேன். வாடி, பத்திரமா போயிட்டு வா. மாமல்லபுரத்தில் சிற்பக்கலையை ரசிக்கும்போது கவனமாக பார்த்து ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு வா. போகும் இடத்தில் வனப்பெருமாள் கோவில் இருக்கு, அதையும் தரிசனம் பண்ணிட்டு வா. கடற்கரையில் குதிரை சவாரி, போட்டு சவாரி எதுக்கும் போகாத. அம்மா, நானே பயந்தாங்கொல்லி. கல்லூரி வாழ்க்கையில் பயமே இருக்காது. இளமை, வேகம், துணிச்சல் தானாக வரும். அப்படி வராதுமா. அப்பா கிட்ட ஃபோனை கொடுமா. ஏங்க, காவியா பேசுகிறா. சண்முகம் கையில் கொடுத்தார். என்ன காவியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. டூர் போகிறேன் இன்றிரவு. சொல்லலாம் என்று தான் கூப்பிட்டேன். நல்ல முறையாக போயிட்டு பத்திரமா வா. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்பா? காவியா, உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வா. சரிங்கப்பா. ஃபோனை வச்சிடட்டுமா? வச்சிடு காவியா. விவேக்கிடம் பேசலாம் என்றால் ஃபோன் இல்லையே, என்ன பண்ணுவது என்று யோசித்தாள். குளித்து ட்ரெஸ் பண்ணி முடிக்க மணி 9 ஆகியது. அறையில் உள்ள ஒலிபெருக்கி ஏதோ சொல்ல வணக்கம் என்றது. காவ்யா, கல்பனா, சங்கரி 3 பேரும் காதை கூர்மையாக்கினார்கள். டூர் போக பேருந்து வந்துவிட்டது. மாணவ மாணவிகள் கேண்டீன் அருகில் உள்ள கம்ப்யூட்டர் ஆய்வகம் முன் பேருந்து நிற்கிறது. அனைவரும் உடனே வாருங்கள் எனக் கூறியது. எல்லா மாணவ மாணவிகளும் 10 நிமிடத்தில் பேருந்து முன்னால் நின்றார்கள். விவேக்கை காவ்யா கண்கள் தேடின. கிடைத்தான். அப்பாவியாக பேக்கை கையில் சுமந்தபடி நின்றிருந்தான். பார்த்துவிட்டான். சீட் அருகில் கிடைக்கணும். அப்போதுதான் பேச சௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தாள். பேருந்தில் வரிசையாக ஏறினார்கள். அவளின் வேண்டுதல் படி காவ்யாவுக்கு முன்னால் உள்ள சீட் விவேக்கிற்கும் கிடைத்தது. மனதில் இனம் புரியாத பூரிப்பு. ரொம்ப சந்தோஷம்தானே? தோழிகள் இருவருமே கேட்டனர். போங்கடி, உங்களுக்கு கிண்டல் தான் எப்பவும். விவேக் அமைதியாக அமர்ந்திருந்தான். விடியற்காலை 5 மணி. பேருந்து மாமல்லபுரத்தில் நின்றது. பேருந்திலிருந்து இறங்கினார்கள். குளித்து ட்ரெஸ் பண்ணி புறப்பட மணி 8 ஆனது. ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். விவேக் மட்டும் தனியாக வந்தான். அவன் வெள்ளை சட்டை, கருப்பு பேண்டில் அழகாக இருந்தான். காவ்யாவிற்கு அப்பவே அவனை கட்டிக்கணும் போல் இருந்தது. இடம், சூழ்நிலை தடுத்தது. நடந்தார்கள்.
அப்பா சொன்ன வனப்பெருமாள் கோவில் கடற்கரை அருங்காட்சியகம் போகும் வழியில் கம்பீரமாக இருந்தது. கூட்டம் இல்லை. அருகில் குளம், புனித தீர்த்தம் என போர்டை பார்த்ததுமே எல்லோரும் அங்கு குளத்திற்கு சென்றார்கள். எட்டிப் பார்த்ததும் குப்பை கூளங்கள், காலி வாட்டர் கேன், பாலித்தீன் கவர்கள் மண்டிக் கிடந்தன. தண்ணீர் நிறம் மாறி இருந்தது. என்ன, தமிழக சுற்றுலா தலங்களில் ஒன்றான இதுவே பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சிற்பக்கலையை ரசிக்க வர்றாங்க. இதைப் பார்த்தா தமிழ்நாட்டோட சுற்றுலா துறையை பாராட்டுவாங்களா திட்டுவாங்கடி? கல்பனா கூறினாள். இதுதானே உன் கண்ணிற்கு தெரிகிறது. அறநிலையத்துறைக்குச் சொந்தமான கோவில்களே சுகாதாரம் இல்லாம இருக்கும். மூக்கின் மேல் விரலை வைத்துதான் போகணும் என்றாள் சங்கரி. சரி வாடி காவ்யா, போய் சாமி தரிசனம் முடிச்சிட்டு போகலாம். தனிமையில் நின்ற விவேக்கையும் அழைத்து போனார்கள். சாமி தரிசனம் முடித்துவிட்டு பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்துவிட்டு எழுந்தனர். அருங்காட்சியகத்தில் நுழைவு கட்டணத்தை செலுத்தி 4 டிக்கெட்டுகளை விவேக் வாங்கி வந்தான். உள்ளே போனார்கள். பல்லவர் கால சிற்பங்களை மாணவ மாணவர்களுக்கு பேராசிரியர் விளக்கினார். எல்லா சக மாணவ மாணவியர்களும் பாராட்டினார்கள். விவேக் மட்டும் மனதிலே ரசித்தான். எதையும் பேசவில்லை. ஊட்டியில் மலர்களை ரசித்து அழகை வர்ணித்தபோது குருட்டுப் பயலுக்கு என்ன ரசனை? அன்று கூறிய வார்த்தை மனதில் ரணமாக இருந்தது. அதனால் எதையும் பேசவில்லை. காவ்யா எதையாவது விவேக் பேசுவான், மற்றவர்கள் எதையாவது கூறினால் திட்டிவிடலாம் என்று எதிர்பார்த்தாள். எதுவும் யாரும் கூறவில்லை. சிற்பங்களை ரசித்துவிட்டு கடற்கரைக்குப் போனார்கள். சார், வறுத்த மீன் குழம்பு சாப்பாடு 30 ரூபாதான் என பின்னாலேயே வந்தனர். கடற்கரையில் கடல் அலையை ரசிப்பதை விட குதிரைச் சவாரிக்குத்தான் அதிக கூட்டம். கல்பனா, குதிரை சவாரி செய்ய ஆசையா இருக்குடி என்றாள் காவ்யா. எனக்கும்தான், 3 பேருமே செய்யலாம் என்றாள் சங்கரி. ஓகே, 3 பேருமே சவாரி செய்யலாம். விவேக், நீங்க? எனக்கு பிடிக்காது காவ்யா. பிடிக்காமல் இருக்காது. மனசிலே ஒரு தாக்கம் உங்களுக்கு. அதனால் அதைச் சொல்லி மனதை புண்பட வைக்கல. விவேக் மௌனமானான். எல்லோரும் கடலில் விளையாடுவதையும் குதிரை சவாரி செய்வதையும் வெகுவாக ரசித்தான். டே விவேக், உன் ஆளு குதிரை சவாரி போறா, நீ போகலையா? சக மாணவன் ஜம்பு கேட்டான். டேய், எனக்கு அப்பப்ப ஆறுதலும் பரிவும் அன்பும் காட்டினா காதலாயிடுமா? எனக்கு இருக்கிற கோபத்துல வந்ததை மறந்து கீழே போட்டு துவட்டி எடுத்துடுவேன். போயிடு. விவேக்கின் பேச்சு பயத்தை உண்டாக்க ஜம்பு போய்விட்டான். வெகு நேரம் சிரிப்புடன் ஜாலியாக எல்லோரும் விளையாடுவதை ரசித்தபடியே இருந்தான். பேராசிரியர் குரல் கொடுக்க எல்லோரும்
வந்து சேர்ந்தனர். எல்லோரும் ஜாலியாய் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? கோரஸாக பண்ணிட்டோம் சார் என்றார்கள். மணி 3. சாப்பிட்டு புறப்படுவோம். போகும் வழியில் மேல்மருவத்தூரில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு கிளம்பலாம். சரிங்க சார். எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்டனர். 4 பேருக்கும் பில்லை காவ்யா கொடுத்தாள். விவேக், என்ன காவ்யா என்றான். பரவாயில்லை விவேக். கொடுத்த ரூபாயை வாங்க மறுத்தாள். பேருந்தில் ஏறினார்கள். எதையும் பேச முடியவில்லை. இடம் சூழ்நிலை. அதிகமாக பேசினாலே விவேக்கை காதலிக்கிறாள் காவ்யா என்று பட்டம் கட்டி விடுவார்கள் கல்லூரி பூராவும். மனதில் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டாள். பேருந்தில் ஏறினார்கள். புறப்பட்டது. விவேக்கையே பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. இளமை வேகம். திக்கு தெரியாத காட்டில் அலைவது போன்று இருந்தது அவளுக்கு. பேருந்தின் பயணம் சுகமான காற்றை கொடுத்தது. வெளியே வயல்வெளிகளையும் கட்டிடங்களையும் பார்த்தபடி வந்தாள். யாரிடமும் எதையுமே பேசவில்லை. மணி 6. மேல்மருவத்தூர் பேருந்து நிலையத்தில் நின்றது. இறங்கினார்கள். விவேக் மட்டும் தனியாக இறங்கி நின்றான். காவ்யா போனாள். என்ன விவேக், தனியாக நின்னுட்டீங்க? சும்மாதான். உங்க வேண்டுதல் என்ன? நல்ல முறையா படிச்சுட்டேன். நல்ல வேலையா கிடைக்கணும் என்று வேண்டிக்க போகிறேன். நான் என்ன வேண்டுவேன் தெரியுமா? தெரியாது. சொல்லு. எனக்கும் உங்களுக்கும் உள்ள காதல் வெற்றி பெறணும், கல்யாணம் நடக்கணும் என்றுதான் வேண்டப் போகிறேன். காவ்யா, தாரக மந்திரமே அதுதானா? ஆமாம். நான் படிச்சு வேலைக்கு போகணும் என்கிற அவசியம் இல்லை. நான் படிச்சு வேலைக்கு போனாதான் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுவும் தேவையில்லை. நல்ல வாழ்க்கை அமையும். அது நடக்குமா? உன் அப்பா ஏத்துக்கணுமே. அந்தஸ்து, ஜாதி, மதம் எல்லாம் பார்ப்பார். அதனால் உன் மனதை மாற்றிக்க காவ்யா. எப்படி முடியும்? நான் செத்து போனா கூட உங்க மேல் உள்ள அன்பு பாசம் போகாதுன்னு முன்பே சொன்னேனே, மறந்துட்டீங்களா? மறக்கல காவ்யா. பின்ன ஏன் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல சொல்றீங்க? மலைக்கும் மடுவுக்கும் நிறைய வித்தியாசம். நான் மடு, நீ மலை. எப்படி முடியும்? மனசு வச்சா மலையை மடுவாக மாற்றலாம். என்னால முடியாது காவ்யா. அப்ப நான் உயிரை மாய்ச்சுக்குவேன். என் சாவுக்கு காரணம் விவேக் என்று எழுதி வைத்துவிட்டு போயிடுவேன். மிரட்டலா? இல்லை, பணிவான மிரட்டல். அந்த நேரம் சங்கரி, கல்பனா இருவரும் உன்னை எங்கெங்க தேடுவது என்று வந்து விட்டார்கள். விவேக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டியா? வாடி, கோவிலுக்கு எல்லோருமே போயிட்டாங்கடி. நல்ல இருட்டு. ஒருவர் முகம் மற்றவர் தெரியாத அளவுக்கு 4 பேரும் நடந்தார்கள். மாலை நேரம். பக்தி பாடல்கள் ஒலித்தபடியே வரவேற்றது. செவ்வாடை அடியார்கள் வரவேற்றார்கள்.
உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்து வெளியில் வந்தார்கள். மண்டபத்தில் அமர்ந்தார்கள். பிரசாதம் விவேக் வாங்கி வந்தான். சாப்பிட்டார்கள். சங்கரி, நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது வந்தேன். அப்பவெல்லாம் இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை. இப்ப என்னம்மா ஆயிடுச்சு என்றாள் கல்பனா. என்னடி, இப்பெல்லாம் கோவிலில் கூட்டம் அதிகம். எங்கே போனாலும் பக்தியில் முத்தி போய்விட்டார்கள். அப்படி இருக்கும்போது கூட்டம் இல்லாமல் இருக்குமா கல்பனா? காவ்யா விவேக்கையே பார்த்தபடி இருந்தாள். அவன் பதில் பேசவில்லை. பேராசிரியர் குரல் கொடுக்க எல்லோரும் பேருந்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது விவேக் ஏதாவது பேசுவான் என்று நினைத்தாள். பேசவே இல்லை. பேருந்தில் ஏறினார்கள். புறப்பட்டது. டூர் சுவாரஸ்யமே இல்லையே என்கிற வருத்தம் காவ்யாவிற்கு. விவேக்கையே பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். விவேக் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அப்படியே பேருந்து பயணத்தில் கண்ணயர்ந்து விட்டாள். கல்லூரி விடுமுறை என்பதால் அழைத்து போக அப்பா சண்முகமும் அம்மா கமலவேணியும் காரில் வந்திருந்தார்கள். தோழிகள் பேருந்தில் போக காவ்யா மட்டும் காரில் ஏற வந்தாள். அங்கே விவேக் பேக்கை தரையில் வைத்தபடி நின்றிருந்தவன் தலையை கீழே குனிந்து கொண்டான். காவ்யா பார்த்துவிட்டாள். விவேக், ஏங்க தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? ஊருக்கு போகணும். வாங்க, கார்லேயே போகலாம். காவ்யா பேசுவதைக் கண்டு அப்பா அருகில் வந்தார். யார் காவ்யா? என்னோட கல்லூரியில் படிக்கிறவர். பெயர் விவேக். இறுதி ஆண்டு மாணவர். நம்ம பக்கத்து ஊர் தான்ப்பா. பக்கத்து ஊர்னா? பழமாபுரம் கிராமம். ஒரே ஊர்க்காரங்க நாம. வா தம்பி, போகலாம். போகிற வழியில இறக்கி விட்டுடுறோம். பரவாயில்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லாதே. வாப்பா. பேச்சை மறுக்காமல் ஏறினான். டிரைவர் அருகில் விவேக் உட்கார்ந்தான். 3 பேரும் பின்சீட்டில் அமர்ந்தனர். அப்பா அம்மாவிடம் நம்ம காதலை சொல்லலாமா வேண்டாமா என்று மனது யோசித்தது. காலம் நேரம் நெருங்கி வரும்போது சொல்லிக் கொள்ளலாம் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள். கார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. எதுவும் பேசவில்லை விவேக். இடையில் டீ சாப்பிட கடைகளில் காரை நிறுத்தினார்கள். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று காரிலேயே அமர்ந்து கொண்டான். காவ்யா கட்டாயத்தால் டீயை வாங்கி சாப்பிட்டான். இந்த காலத்துல எப்படி எப்படியோ ஆண்கள் இருக்கிறாங்க. பேசுவதும் கேலியும் கிண்டலும் என்று ஜாலியா ஊர் சுத்துறாங்க. ஆனா விவேக்கிற்கு எந்த ஆசையும் இல்லை. பேச கூலி கேட்கிறாரே, ஏன் நமக்கு ஒரு குறையுடன் படைச்சிட்டானே என்று ஒரு நெருடல்தான் இப்படி இருக்கச் செய்யுமோ என்று நினைத்தாள். யோசித்து முடிக்கையில் கார் கரூரை நெருங்கிவிட்டது. என்ன காவ்யா, எதையாவது பேசுவ? என்னமோ
சிந்தனையிலே இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா. லீவு முடிந்து பரீட்சை எப்படி எழுதலாம் என்று யோசித்தேன். படிப்பிலே கவனம் வேண்டும். ஆனா வருகிற இடத்தில் அதை பற்றியே நினைக்காதே. நல்லா பேசு, சிரி. என்னப்பா பேசுறது? காவ்யா, மாமல்லபுரம் போனியே, நான் சொன்ன வனப்பெருமாளை தரிசனம் பண்ணியா? அம்மா கேட்டாள். அம்மா, மறப்பேனா? நல்ல முறையாக தரிசனம் பண்ணினேம்மா. கார் கோவை ரோட்டையும் ஈரோடு ரோட்டையும் இணைக்கும் சாலையில் வந்தது. காரை நிறுத்தச் சொல்லி இறங்கிக் கொண்டான். டாட்டா காட்டினாள். அவனும் காட்டி, காவ்யா அம்மா அப்பாவிடம் நன்றி சொல்லி நடந்தான். காவ்யா அவன் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டே போனாள். காவ்யா, என்னங்கப்பா, கல்லூரியில் படிக்கிற பையன் இந்த காலத்துல இவ்வளவு அமைதியா இருக்கானே? ஆமாங்கப்பா, ரொம்ப சைலண்ட். நல்ல மாணவன். எனக்கு விவேக்கை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வரன் உனக்கு கிடைச்சா நீ ஏத்துக்குவல்ல? ஆமாங்கப்பா, நாம நினைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்கு? நம்மை படைச்சானே ஆண்டவன், அவன் கையில் இருக்கு காவ்யா. அப்படி பாரத்தை போடுங்க, நிச்சயம் நல்ல வழி காட்டுவான் என்றாள் கமலவேணி. கார் பங்களா முன்பு வந்து நின்றது. மூவரும் இறங்கினார்கள். அப்பா, வீட்டு முன்னால் இருந்த வேப்ப மரம் எங்கப்பா? அதுவா, வேகமா வந்த காற்றுல சாஞ்சிடுச்சு. உண்மை சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா? உண்மை இல்லை காவ்யா. ஜோதிடர் வீட்டு முன்னால வேப்ப மரம் வைக்க வேண்டாம் என்று சொன்னார். உடனே உங்க அப்பா பெரிய மரத்தை வெட்டிட்டார். அப்பா, ஜோசியம் சாமி கேட்கறதுல இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடாதுப்பா. சண்முகம் எதுவும் பேசவில்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கொண்டு முகம் கை கால் அலம்பி ஹாலுக்கு வந்தாள். அம்மா கொண்டு வந்த காஃபியை கொடுத்தாள். மணியை பார்த்தாள். 2. காவ்யா, என்ன சாப்பிட்ற? மணி என்னம்மா 2. எப்போ செய்து எப்போ சாப்பிட்றது? அப்பாவை ஏதாவது ஹோட்டலில் வாங்கி வர சொல்லுமா. என்ன வேண்டும் காவ்யா? அப்பா கேட்டார். 1/2 பிளேட் சிக்கன் பிரியாணி மட்டும் போதும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க, சாப்பிடலாம். சண்முகம் பைக்கை எடுத்தார். விவேக் மினி பேருந்தை பிடித்து பழமாபுரம் கிராமத்தில் இறங்கினான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருந்தது. சித்திரை மாத கார் மழைதான் காரணம் என்று நினைத்து கொண்டான். வீட்டிற்கு போனான். அம்மா சமையல் செய்ய அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்பா கயிற்றுக் கட்டிலில் தலையை வைத்து படுத்திருந்தார். விவேக்கை கண்டதும் வாப்பா என்று எழுந்தார் முத்துசாமி. காமாட்சியும் அரிசி பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு வந்தாள். வாப்பா விவேக், படிப்பு முடிஞ்சிடுச்சாப்பா? அம்மா கேட்டார். 2 மாதம் இருக்குமா. ஏம்மா, வேலைக்கு போகலையா? போகலப்பா, சாயப்பட்டறையில் வாரத்தில் 4 நாள் தான் வேலை. அப்பாவின் அருகில் அமர்ந்தான். சாயப்பட்டறை
பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான பட்டறையை இழுத்து மூடிட்டாங்க. வெளியூர்காரங்க நிறைய பேர் வேலை செய்து பிழைச்சாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. நாங்களும் வயசாயிடுச்சு. இனி என்ன வேலை செய்யறதுன்னு பழைய வேலைய செய்றோம்ப்பா. என்னப்பா செய்ய முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை நான் காப்பாத்துறேன். மகனுக்கு பெற்ற தாய் தந்தை கடமையை செய்றீங்க. இப்ப நான் உங்களுக்கு கடமையை செய்யணும். அதுதான் நல்லது. ராசா, செய்யறது இருக்கட்டும் ஒரு பக்கம், பெத்தவங்க மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கே அதுவே போதும். காமாட்சி சூட்கேஸை வாங்கி வைத்துவிட்டு காஃபி போட்டு வந்து கொடுத்தார். சாப்பிட்டான். விவேக், சுடுதண்ணீர் காய வைக்கட்டுமாப்பா? வேண்டாம்மா, குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சே பழக்கமாயிடுச்சு. சுறுசுறுப்புக்கு குளிர்ந்த நீர்தான் நல்லது. தண்ணீரை எடுத்து வச்சிட்டு சமையல் பண்ணு. பையன் பசியில இருக்கான். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சாப்பாடு ரெடிங்க. குளித்தான். சாப்பிட்டான். அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு கிளம்பவில்லை. புதன்கிழமை சந்தைக்கு போய் மட்டன் எடுத்துக்கொண்டு காய்கறிகளையும் வாங்கிக் கொண்டு வர புறப்பட்டனர். விவேக், சத்திரம் சந்தை வர போயிட்டு வரோம்ப்பா, வீட்டில் இருப்பா. சரிங்கம்மா என்று கூறினான். கயிற்று கட்டிலில் படுத்து கொண்டான். காற்று சிலுசிலுவென வீசியது. மனதுக்கு இதமாக இருந்தது. அப்படியே தூங்கிவிட்டான். விதி எழுதாத தீர்ப்பு. அத்தியாயங்கள் 3 மற்றும் 4 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயங்களில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.